மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கட்சி பேதங்களை கடந்து பலர் அஞ்சலி செலுத்தினர். கடந்த 5ஆம் தேதி உயிரிழந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் ஏராளமானோர் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். 3வது நாளான நேற்று ஏராளமானோர் ஜெயலலிதா அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்தில் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த அம்மா உணவக ஊழியர்களும் அஞ்சலி செலுத்தினர். அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் காலையிலேருந்து எங்கள் மம்மிக்கல்ல என்னை இட்டுன்னு போன்னு சொல்லியிருந்தேன். இப்போ தான் என்னை இட்டுன்னு வந்தாங்க. அம்மா முட்டை, ஸ்கூல் பேக்கு, நோட்டு, புக்கு, ஜாமெண்ட்ரி பாக்ஸு, செப்பல் எல்லாமே தந்தாங்க. அதனால் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். மதுரை மாவட்டம் மேலூரில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக 20,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட மௌன அஞ்சலி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் கட்சி பேதமில்லாமல் பலர் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தோர் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். ஜெயலலிதாவின் மறைவு தமிழகத்திற்கு மட்டுமின்றி புதுவைக்கும் பேரிழப்பு என அவர்கள் வேதனை தெரிவித்தனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது. கருப்பு சட்டை அணிந்து கலந்து கொண்ட அதிமுகவினர் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் அதிமுக சார்பில் நடத்தப்பட்ட அஞ்சலி கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் கதறி எழுது தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்தினர். திருவண்ணாமலையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி அண்ணாமலையார் கோவிலில் மோட்ச தீபம் ஏற்றி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஏராளமான அதிமுகவினர் பங்கேற்றனர். திருச்சியில் அதிமுகவைச் சேர்ந்த பெண்கள் கண்ணீர் மல்க ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தினர். இதேபோல நாகை, திருப்பூர், செங்கம், மதுராந்தகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மௌன ஊர்வலம் நடைபெற்றது. இதில் கட்சி பேதமின்றி பலர் பங்கேற்றனர். இதேபோல முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக உதகை அதிமுகவினர் மொட்டை எடுத்து தங்கள் துக்கத்தை வெளிப்படுத்தினர். திருவாரூரில் பெண்கள் உட்பட ஏராளமானோர் மொட்டை எடுத்து ஜெயலலிதா இறந்த துக்கத்தை அனுசரித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மொட்டை எடுத்துக் கொண்டனர். இதுபோன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தினர்.